அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டு, நீ என்ன படம்? நான் கும்பராசி புத்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னே, கிட்ட போய் சொன்னோன்னே அவர் என்ன நினச்சாந்தில் கண்ணை மூடினாரு. சாமி, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் என்ன சாமின்னு கூப்பிட்றாரு. நான் ஐயா சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதை என்னை பார்த்துட்டு ஒரு வாரத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்க, என்ன பண்ணுங்க சொல்லுங்கன்னா, நீங்கள் அசைவம் மது ரெண்டுத்தையும் விட்டுணும் அப்படின்னாரு. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, நான்வெஜ் சாப்பிடாம நம்மளால் இருக்கவே முடியாது, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட கேட்குறேன். நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஒரு நம்ம கிட்ட போய் பேசுனாலும் ஏதோ பேட் ஸ்மெல் அவருக்கு வந்துருந்து, என்னடா இப்படி இருக்கான்னு நினச்சி சொல்கிறாரான்னு சொல்லிட்டு இவர் இப்படி சொன்னவொடனே என் மனசில் என்ன ஓடுதுன்னா, இல்லை இவர் கூட நம்ம லைஃப் டைம் ட்ராவல் பண்ண போனால் அவரோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன். அவர் பேர் சுந்தரானந்தா சுவாமிகள். அங்கேயே கோவிலில் வாங்கி அங்கேயே சேவ் பண்ணுறேன். சுந்தரானந்தா சுவாமிகள் சேவ் பண்ணுறேன். இவர் சொல்கிறார், இல்லைங்க நீங்கள் விரதம் ஆரம்பிங்க, நீங்கள் மது அசைவம் 48 நாள் விடுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு அப்படின்றாரு. இவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டில் மட்டும் இருக்கு. நம்பர் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் எங்கே போனால் நம்பர் நம்ம வச்சு பேசிக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, அவர் அப்போ என்ன சொல்கிறேன், இங்கே இமயமலைக்கு போகிறேன்றார். போனால் வருவார் இல்லையான்னு தெரியல. அந்த மைண்ட் செட்டில் போகிறேன். நிக்கில் முருகன் அப்போ இதை இப்போ நம்ம பேசுகிற விஷயத்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நிக்கில்கிட்ட சொன்னேன். அண்ணன், நீங்கள் நான் போய் பார்த்தோம், நான் அவர் கெட்டியுமே பிடிச்சேன், நீங்கள் விட்டுட்டீங்கண்ணே, நீங்கள் அதுக்கப்புறம் அது பெருசாக எடுத்துக்கல, பட் நான் பிடிச்சேன், நான் எங்கே என் லைஃப் ஹிஸ்ட்ரியை சொன்னாலும் உங்கள் பேர் வரும் கண்டிப்பாக அப்படின்னா, இப்போ அதே மாதிரி இப்போ சொல்கிறேன். அப்போ நிக்கில் என்னை வடப்பள்ளி கோயிலை விட்டு போயிட்டாரு. போயிட்டதுக்கப்புறம் திங்கக்கிழமை பார்க்குறேன். பட் புதன்கிழமை என் மனசில் ஓடிட்டே இருக்குது. இல்லை இவர் சொன்ன மாதிரி அப்போ எனக்கு அந்த லாஸ்ட்டு